ஒரு 10 ரூபா உங்களுக்கு வருமானம் வந்தாலும் அதுல 5 ரூபா தானம் பண்ணிட்டு 3 ரூபா சேமிப்பு பண்ணி அந்த 2 ரூபால தான் வாழ்க்கை நடத்துவீங்க. உங்களுடைய உழைப்பை பெரிய மூலதனமா கொடுத்து உங்க வேலையை பார்ப்பீங்க. என்னனாலும் சரி, நான் உழைச்சுக்கிட்டே இருக்கணும், உடல்நிலை சரியில்லைனாலும் பரவாயில்ல, 2ஆம் திருமணம் செய்யணும் அல்லது 2வது குழந்தைக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவியா இருக்கும். யாருக்கு? சித்திரை மாதத்துல கடகராசிக்காரவங்களுக்கு. குடும்ப உறவுகள், அதாவது கணவன் மனைவி குழந்தைகள், இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள இல்ல எனக்கு உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க ஒரு நேர்த்தி கடன் மாதிரி போடுங்க. நான் இப்படி எனக்கு உடல்நிலை ரொம்ப பாதிப்பா இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு பொங்கல் வைக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு பண்றேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்து நாட்டு மருந்து மூலமாகவோ அது உங்களுக்கு சரி பண்றதுக்குடியான ஒரு வழியை ஏற்படுத்தி தராரு இந்த சித்திரை மாதம். அதை நீங்க தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு ஆன்மீக தேடல் அதிகமா இருக்கும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் சித்திரை மாதம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது நீங்க எப்பேற்பட்ட பர்சன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது எந்த ஒரு செயலுமே யாருக்கும் தான தர்மம் செய்யறதுனாலும் சரி, உதவி செய்யறதுனாலும் சரி, எதையுமே யோசிக்க மாட்டீங்க. ஒரு சிறு சிறு தொழில் பண்ணிக்கிறீங்க, அந்த தொழில வர வருமானத்தை வச்சு உங்களுடைய லைஃபை கொண்டு போறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா மத்தவங்களுக்கு தானம் தர்மம் பண்றதுல அதை குறைய வைக்க மாட்டீங்க. ஒரு 10 ரூபா உங்களுக்கு வருமானம் வந்தாலும் அதுல 5 ரூபா தானம் பண்ணிட்டு 3 ரூபா சேமிப்பு பண்ணி அந்த 2 ரூபால தான் வாழ்க்கை நடத்துவீங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு எப்பவுமே சேமிப்பு பெரிதளவுல கை கொடுக்க போறாரு. எப்பவுமே கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், தான் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறது நம்மளுக்கு கையிருப்பு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய காலத்துக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கறது எவ்வளவு தூரம் மதிப்பு மரியாதையா அவங்க போய் இருக்கணும்னு சொல்லி இடம் வாங்குறதுல இருந்து வீடு வாங்குறதுல இருந்து எல்லாத்தையும் ஓடி ஓடி பாப்பீங்க. உங்களுடைய உடல்நிலை இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒத்துழைக்கவே இல்லை. இந்த காலகட்டத்துல உடல்நிலை பாதிப்பு உங்களுக்கு அதிகமாவே இருந்துச்சு, ஒத்துழைக்கவே இல்லை. ஆனாலும் அதை மீறி உங்களுடைய உழைப்பை பெரிய மூலதனமா பொறுத்து உங்க வேலையை பார்ப்பீங்க. என்னனாலும் சரி, நான் உழைச்சுக்கிட்டே இருக்கணும், உடல்நிலை சரியில்லைனாலும் பரவாயில்ல, என்னோட உழைப்பை நான் என்னைக்குமே விட மாட்டேன், லீவே போட மாட்டேன் அப்படின்னு போட்டுட்டே இருப்பீங்க. ஆனா கொஞ்சம் கோபம், சிறுசிறுன்னு பேசுறது, அந்த உடல்நிலை சரியில்லாதனால அந்த கோபத்தை கொண்டு வருது. இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயமா தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிட்டீங்க. இனிமே உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு. அது எதன் மூலமா வருமானத்தை கொடுக்குறாருன்னா, உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமா உங்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு. நீண்ட நாள ஆசை உங்களுக்கு நிறைவேற போகுது. நீண்ட கால நண்பர்கள் அவங்க உங்களை சந்திக்க போறாங்க, அவங்க மூலமா ஏதேனும் ஒரு ஆதாயம் இருக்க போகுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு நடக்க போகுது. 2ஆம் திருமணம் செய்யணும் அல்லது 2வது குழந்தைக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவியா இருக்கும். யாருக்கு? சித்திரை மாதத்துல கடகராசிக்காரவங்களுக்கு 2ஆம் குழந்தை வாய்ப்பும் 2ஆம் திருமண வாய்ப்பும் நிச்சயமா இருக்குது. ஒரு தலைமை பண்போட இருப்பீங்க. அதுவும் அந்த தலைமை பண்புகளோட இருக்கிறவங்க ஒரு எலெக்ஷன்ல நிக்க போறேன், இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, ஒரு நார்மல் எலெக்ஷன் இருந்தாலும் சரி, நான் இது அடிமட்ட தொண்டனா இருந்து நான் வந்திருக்கேன், ஆனா எனக்கு இது வரைக்கும் எலெக்ஷன் சீட்டு கிடைக்கல, நானும் முயற்சி பண்றேன், ஆனா எனக்கு கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலேயும் உங்களை கூப்பிட்டு அந்த மதிப்பு மரியாதையை கொடுத்து, இந்தாப்பா நம்ம தொகுதியில நீ தான் நிக்கிறோம், நீ நின்னா மட்டும்தான் வெற்றின்னு சொல்லி உங்களை நிக்க வச்சு அதன் மூலமா உங்களுக்கு ஒரு வெற்றியை கிடைக்க வைக்க போறாரு. அந்த வெற்றி சமூக மக்கள், சமுதாய மக்கள், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களுடைய நல்ல குணத்திற்காக உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க நார்மலாவேவும் தான் உண்டு வேலை உண்டு இருந்தாலுமே மத்தவங்களுக்கு நல்லது பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய பாப்புலரா தான் இருப்பீங்க. ஒரு கிராமமா இருந்தாலும் சரி, ஒரு சிட்டியா இருந்தாலும் சரி, அந்த ஏரியால உங்களுக்கு தெரியாதவங்களே யாருன்னே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி உள்ளவங்களா தான் நீங்க இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சமூக அக்கறையும் சமூக பொறுப்பும் எப்பவுமே இருக்கும். இந்த சித்திரை மாதத்துல அத ஒரு பெரிய பொறுப்பா உங்களை உட்கார வச்சு அதன் மூலமா சில மக்களுக்குரிய சில நல்லதுகள் ட்ரஸ்ட் வச்சு நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க. அன்னதானம் வச்சு அன்னதானம் போடுறதுக்குண்டான வாய்ப்புகளை நிறைய நீங்க பண்ணுவீங்க. நிறைய இடத்துல அன்னதானம் போடுவீங்க, அதனால நிறைய மக்கள் பயன்பெறுவாங்க. இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்ல இந்த மாதம் ஆரம்பிக்க போறீங்க, தொடக்கமா இருக்க போகுது. இந்த சித்திரை மாதம் எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஆனாலும் கவனமா இருக்கக்கூடிய 2 விஷயங்கள், குடும்ப உறவுகள், அதாவது கணவன் மனைவி குழந்தைகள், இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. பெரிதளவுல எந்தவித பாதிப்பும் பயமும் இல்ல. நார்மலா தன்னுடைய உடல்நிலையால
முன்னேற்றத்தை கொண்டு வரணும், அதற்கு ஓய்வு இல்லாம உழைக்கும் போது அந்த சிறுசிறுப்பு, கோவம், வார்த்தை வருது, இந்த மாதிரியான ஒரு வாக்குவாதம் வருது. ஆனா அதை மறந்துட்டு அடுத்த நிமிஷமே பேசிடுவீங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த வாக்குவாதம் இருக்கும். இதன் மூலமா பிள்ளைங்க உங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்காம அது வேணும் எனக்கு இது வேணும்னு சொல்லி எனக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லி நச்சரிக்கிறது. திருமணம் முடிஞ்சு போனவங்களும் எனக்கு நீங்க இது பண்ணிதான் ஆகணும், எனக்கு நீங்க இது வாங்கித்தாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை நீங்க செட்டில் பண்ணதுக்கு அப்புறமும் பண்ணுவாங்க. அந்த ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நீங்க கவனமா எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். சரி பரவாயில்லப்பா, அவங்ககிட்டயும் கோபமா பேசாம ஓகே நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒரு பேச்சு சாந்தத்துல கொண்டு போகணும். இல்லைன்னா உங்கள் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஏற்கனவே சில பேருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நிறைய தொண்டையில பாதிப்பா இருக்கும், பேச முடியாத ஒரு பாதிப்புன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துல இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு நான் மெயினா சொல்றது இந்த சித்திரை மாதத்துல இருந்து அதற்கு உண்டான ஒரு மருத்துவ ஆலோசனை, அது அலோபதி மூலமா இருந்தாலும் சரி, ஹோமியோபதி மூலமா இருந்தாலும் சரி, நாட்டு மருந்து மூலமாகவோ அது உங்களுக்கு சரி பண்றதுக்குடியான ஒரு வழியை ஏற்படுத்தி தராரு இந்த சித்திரை மாதம். அதை நீங்க தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு ஆன்மீக தேடல் அதிகமா இருக்கும். அந்த ஆன்மீக தேடல் மூலமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அளவு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஆன்மீக தேடல் மூலமா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது. எப்ப தலைக்கு தலைப்பையோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு எப்பவுமே பொருந்தும். ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போற மாதிரி இருந்து சடனா உங்களை கை கொடுத்து யாரோ காப்பாத்தி விட்ட மாதிரியான நிலைமை இந்த கடக ராசியான உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அளிக்க போகிறது. நீங்க பயப்படக்கூடிய எந்த விஷயமேவும் பாதிப்பை தராத ஒரு நல்ல மாற்றத்தை சித்திரை மாதம் உங்களுக்கு தாராரு. என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம்னு சொல்லி பார்க்கணும்னா, வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் உங்களுக்கு அம்மன் வழிபாடு பண்ணணும். சிலைக்காரி அம்மன் வழிபாடு பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் போய் மறக்காம போய் வழிபாடு பண்ணுங்க. இல்ல எனக்கு உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க ஒரு நேர்த்தி கடன் மாதிரி போடுங்க. நான் இப்படி எனக்கு உடல்நிலை ரொம்ப பாதிப்பா இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு பொங்கல் வைக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு பண்றேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கை சரி பண்ணுங்க. அப்படி பண்றது மூலமா அந்த உடல்நிலை பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கே மனக்கலக்கம் இல்லாம ஒரு மனக்குழப்பம் இல்லாத சூழல் ஏற்படும். கோயிலுக்கு போயிட்டு வர உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். சரி ஓகே நம்ம இதனால மேனேஜ் பண்ணிக்கலாம், நம்ம பாத்துடலாம்னு சொல்லி ஒரு தைரியத்தை கொடுக்கும். நீங்க நிறைய விஷயங்கள்ல கடந்து வந்த ஒரு பர்சன் போது இதையும் உங்களால ஈஸியா கடக்க முடியும். எல்லா விதத்திலையும் நல்லதா இருந்தாலுமே ஒரு வருமானத்தை எல்லாத்தையும் கொடுத்தாலுமே ரெண்டு விஷயம் மட்டும் உங்களுக்கு எச்சரிக்கை, கவனமா இருக்கணும். உடல்நிலை, கணவன் மனைவி குடும்பம், இதுல நீங்க கவனமா இருந்தாலே உங்களுக்கு அனைத்துமே நல்லதாவே நடக்கும் இந்த சித்திரை மாதத்தில். இப்போது பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சித்திரை மாத ராசி பலன்களை நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் அனைத்தும் பரிபூரணமா கிடைக்க வாழ்த்துக்கள். நான் உங்கள் MS யோகபிரபா, சிவகாசியில இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.